ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம பார்க்க போகிறது ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளத்தை பேஸ் பண்ணி தமிழில் ரிலீஸ் ஆகிக்கிற நெட்ஃப்ளிக்ஸில் மட்டுமே அவைலபிளாக இருக்கிற தமிழில் ஒரு த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கோவாக நடிச்சிருக்க நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா 9 கொலை பண்ணுறாரு. ஸோ இதில் நம்ம டேரக்டர் நம்ம என்னென்னா இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த 2 பேரும் நம்ம தமிழ் சினிமாவில் ஏற்கனவே இருக்கிற ஒரு சைடு ஆக்டர்ஸாக. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த த்ரில்லர் வந்து அந்த கொலைகாரன் வந்து எதுக்காக 9 பேர்த்த கொன்னா, அவன் எப்படி கொன்னா அப்படின்ற டீட்டெயிலுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து சரணடைஞ்சிடான் ஸ்டேஷனில். ஆனாலும் போலீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டவுட்டாக இருக்குது. இந்த 9 கொலையை அவன் பண்ணும்போதே வந்து நாட்டில் ரொம்ப தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப பயங்கரமான ஒரு ரவஷம் ஆகுது. ஏன் இந்த 9 பேர்த்த கொன்னா, எதுக்காக கொன்னா, திருப்பி எதுக்கு சரணடைஞ்சான் அப்படின்ற டீட்டெயிலுக்காக ரொம்ப போலீஸ் வந்து அவனை வந்து வலை வீசி இது பண்ணி அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. தென் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஹீரோயின், இவங்க வந்து ஒரு டாக்டராக நினச்சிருக்காங்க, மனோதத்துவ டாக்டராக. ஸோ இந்த ஹீரோ எதுக்காகலாம் என்ன வேலைலாம் பண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட முழுக்க ஒரு சில சீன்ஸ் மட்டும்தான் லேக் அடிக்குது. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு நல்ல த்ரில்லர் மூவியாகவே கொண்டு போயிருக்காங்க. பட் இதை வந்து இன்னும் நல்லா கொண்டு போயிருக்கலாம். இது வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல சீன் பை சீன் வந்து பயங்கரமாக இருக்குது. த்ரில்லர் மூவிஸ்க்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணை வந்து எப்படி கடத்துகிறாங்க, அவன் கடத்தின பொண்ணை என்ன செஞ்சான் ஏன் செஞ்சான்னு கடைசியில் தான் கட்டுறாங்க. ஸோ இந்த த்ரில்லர் காமெடி மூவியை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகே தான், பட் சவுண்ட்ஸ் வந்து நாட் அவைலபிள்னாலும் ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. பட் ஒரு சில சீன்ஸ் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம ஈஸியாக கணிச்சிட மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மூவி வந்து நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த மூவி பார்க்கணுன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.